ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இப்போது நம்மளுக்கு வந்திருக்க லென்ட் சீசன். இந்த லென்ட் சீசனில் இந்த 5th வீக்கில் நம்ம வந்துட்டு அன்னமலை வருவோம் பெங்களூரில். அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு ஹோலி கிராஸ்லாம் இருக்கும், சில்வர் பாதெல்லாம் இருக்கும். அதை நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த ப்ரேயர் இருக்கும், ப்ரேயர் வர்ஷிப்லாம் இருக்கீங்க. இது வருஷம் நடக்கும். இந்த இடத்துக்கு நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ரெண்டு மூணு வருஷமாக போட்டிருக்கேன் வீடியோ. அதை பாருங்கள் என் சேனலில். இன்றைக்கும் எடுக்க போகிறேன். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் இந்த இடத்துக்கு இந்த அடுத்த வருஷம் வந்து ப்ரேயர் பண்ணலாம், வர்ஷிப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் எங்கே போகிறேன்னாக்கா காமிக்கிற பாருங்கள், கேமரா திருப்பி காட்டுறேன். இப்போ நான் எங்கே போகிறேன்னா இந்த மலை மேலே போக போகிறேன். இந்த மலை மேலே தான் வர்ஷிப் அந்த சிலுவைப்பாதை நடக்க போகுது. இங்கே மேலே கிராஸ் பார்த்தீங்களா, அந்த கிராஸ் ரீச் ஆகிற வரைக்கும் சிலுவைப்பாதை நடக்க போகுது. அந்த கிராஸ் வரைக்கும் போக போகிறோம் நம்ம. இப்போ நான் வெளியேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், உள்ளே போய் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாருக்கும் இங்கே ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்கேன். இங்கே பார்க்கிங்லேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நான். பாருங்களா, வண்டி ஃபுல்லாக பார்க்கிங்காக இருக்குது, ஃபுல்லாக இருக்குங்க. எங்கே விட இருக்குது பார்த்து நம்ம விட்டுக்கலாம். இப்போ நான் உள்ளே போய் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்படி தான் நம்ம போகிற வழி. உள்ளே போனோம், அது கேட் இருக்குது. போகிற வழியில் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா, இங்கே எல்லாம் ஃபுல்லு ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே கல்லப்பொரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க வாங்கிறதுக்கு. யாருன்னா வந்து இங்கே எதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே ப்ரேயர் ஆகிட்டுருக்கு, மாஸ் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போகலாம். உள்ளே வந்துட்டு இப்போ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டால்ஸ் இருக்குது, ஃப்ளவர் ஸ்டால்ஸு. இங்கே மாமா கை காட்டிகிட்டு இருக்காருங்க. இங்கே ஃப்ளவர் ஸ்டால் இருக்கு. என்ன ஃப்ளவர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஓகே, எவ்வளோ இங்கே ஃப்ளவர்ஸுங்க? 60 rupees. 2 candles of flower 60 rupees. ஃப்ளவர்ஸ் இருக்குங்க, 60 rupees ஒரு பொக்கே. ஃப்ளவரும் கேண்டில் சேர்த்து 60 rupees கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஸ்டால் இருக்குது. இந்த பக்கம் ஒரு மாஸ் புக்கிங்க்கான ஒரு டென்ட் போட்டிருக்காங்க. மாஸ் நடந்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ் நடந்துகிட்ருக்கு. நல்ல க்ரௌட் வந்திருக்காங்க இந்த வாட்டி. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இங்கே சிலுவைப்பாதை மலை மேலே போகல இந்த வருஷம், கீழே பண்ண போகிறாங்களா. அதனால் மலை மேலே நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். எப்படி போனால் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சிலுவைப்பாதை கீழே தான் நடக்க போகுது. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டென்ட் இருக்குது பின்னாடி. அங்கே சாப்பாடு அங்கே கூட எல்லாருக்கும் சாப்பாடு தருவாங்க. இங்கே வர எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. தண்ணி இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குங்க. இப்போ இந்த மாதம் ஆகிட்ட பிறக்கும் சிலுவைப்பாதை ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிலுவைப்பாதையை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இடத்த கொஞ்சம் உங்களுக்கு காட்டிடுறேன். கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ரு ஃபெசிலிட்டி இருக்குது, வாட்ரு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க குடிக்கிறதுக்கு. மற்றபடி இங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே ஒரு கலர் இருக்குது, கலருக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. இங்கே கவுண்டர் பண்ணியிருக்காங்க சாப்பாடுக்கு. இங்கே எல்லாம் க்யூவில் நின்று தான் சாப்பாடு வாங்கின்னு போகணும். இங்கே வந்து எவ்வளோ வாட்டினா இங்கே வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம். எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது. இங்கே மதியானம் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், நல்லா சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒயிட் ரைஸு, சாம்பார், அப்பளம் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 5-6 கியூ இருக்குங்க. பாருங்கள், எல்லாம் கியூ தான்.
டோக்கன் சிஸ்டம்லாம் இல்லை, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கீங்க. பாருங்கள், லைனாக சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. என்னுடைய பாவத்திலிருந்து நான் வெளியே வர நாம் முயற்சி எடுப்போம். ஆமென். என்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கின்றோம். இப்போ இங்கே மாஸ் நடந்துகிட்ருக்கு. நம்ம இந்த பக்கம் ஒரு சின்ன சர்ச் இருக்குது, அது உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ஒயிட் கலர் சர்ச் தெரியுதுங்களா, அதில் போய் காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அடோரேஷன் இருக்குது, கன்ஃபெஷனும் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுது. பார்க்கலாம் உள்ள போய் அப்புறமா. இங்கே ஒரு ஸ்டால் இருக்குது, மாஸ் புக்கிங்கு, ஃப்ளவர்ஸு, கேண்டில்ஸ். இங்கே இப்போ சர்ச்சுக்குள்ளே போகலாம். உள்ள இயேசுவோடைய சொர்வம் இருக்குது, அதை போய் காமிக்கிறேன் பாருங்கள். Adoration இருக்குங்க. Confessions, St. Anthony Church, Muthraili, Bangalore 61. எல்லாம் மாசாயிட்டெல்லாம் இங்கே வருவாங்க. இங்கே கன்ஃபெஷன் ஆகிட்டு இருக்கு ஃபாதர்கிட்ட. இங்கே ஒரு ஃப்ளவர் ஸ்டால், மாஸ் புக்கிங் ஸ்டாலு. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போகணும். மலை மேலே போனோம்னாக்கா, போன வருஷம் இந்த மலை மேலே தான் சுலபம் நடந்துச்சு. இந்த வருஷம் நடக்கல, அடுத்த வருஷம் நடக்காமல் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு கிராஸ் ஸ்டேஷன் இங்கே இருக்குது. இங்கேருந்து அப்படியே கீழே அப்படியே இங்கே கிரவுண்டில் தான் பண்ண போகிறாங்க. இந்த கிரவுண்டில் ஸ்லோ பாதை. போன வருஷம் சில பாதை மேலே மலை மேலே இப்படி இந்த வழி தான் போகணுமா இருந்துச்சு. மேலே போய் அப்படியே ரீச் ஆகி மேலே சிலுவை வரைக்கும் போய் ரீச் ஆவாங்க. இந்த வருஷம் ஏதோ இஷ்யூ இருக்கிறதுனால கீழே பண்ணிகிட்ருக்காங்க.
இஷ்யூ என்னன்னு தெரியல, எனக்கு கீழே பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் மாஸ் முடிஞ்சிச்சு. நானும் மாஸ் அட்டன் பண்ணேன். பாதியிலேருந்து தான் போனேன். லேட்டாக வந்திருக்கேன் மாஸ்க்கு இங்கே. ஸோ அதனால் பாதியில் அட்டன் பண்ணிவிட்டு நன்மெல்லாம் வாங்கிட்டு இப்போது கனடாவில் வந்துட்டு சிலபஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ. அதனால் நான் இப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். டைம் ஆல்ரெடி 1:30 ஆச்சு. நான் தமிழ் சிலபஸ் தான் கலந்துக்க போகிறேன். அதனால் இப்போ சாப்பிட போகிறேன். இப்போ கனடாவில் சிலபஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 2 சர்ச் தெரியுங்களா, சர்ச் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது சிலபஸ். இப்போ தான் மாஸ் முடிஞ்சு 2 பேர் சாப்பிட போயிட்டுருக்காங்க. நானும் சாப்பிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம சிலபஸை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா கியூ ரொம்ப பெருசாகிடுச்சு. அதனால் எல்லாம் மாஸ் முடிஞ்சு வந்திருக்காங்க. அதனால் இந்த க்யூவில் நான் நின்றுட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டு தமிழ் சிலபஸில் கலந்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக சாப்பாடு வாங்கிட்டேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாமல் இருந்துச்சுங்க. கியூ பாருங்கள், இன்னும் கம்மியாகல. இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு சிலபஸை அட்டன் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கையில் சாப்பாடு இருக்குது. இப்போ தான் சாப்பாடு வந்துச்சு. அங்கே பார்த்தா சிலபஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தமிழில். சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நான் அட்டன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 3rd ஸ்டேஷன் முடிஞ்சிட்ருக்கு. 4th ஸ்டேஷன் இங்கே இருக்குது. இங்கேருந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸ்லோ பார்த்தது
இயேசு தனது தாய் மரியாதை சந்திக்கின்றார். இது இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோற்றம் செலுத்துகின்றோம். ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கின்றாள் என்பது வெறும் சொற்றொடர் அன்று. மாறாக வாழ்க்கையின் உண்மை நிகழ்வு என்பதை அன்னை உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்றார். கருவறையை தான் சமுதாயமும் கல்லறையும் இருக்கின்றது. சமுதாயத்தையோ கல்லறையோ கட்டுவது ஒரு தாய்தான். இவ்வழியாக கடந்து செல்வோரே, உங்களுக்கு கவலை இல்லையா? அனைவரும் உற்று பாருங்கள். எனக்கு வந்த துயர் போல் வேறேதும் துயர் உண்டோ? நல்லவனாகவோ கெட்டவனாகவோ மாற்றுவது ஒரு தாயை பொறுத்ததே. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் இசையாமல் இருப்பாயா? ஐந்தாம் நிலை சிமியோன் இயேசுவுக்கு உதவுகின்றார். இது இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோற்றம் செலுத்துகின்றோம். போவாசு ரூத்துக்கு மறைமுகமான உறவினர். அவள் கதிர்களை பொறுக்கும் போது அவளுக்கு தேவையான தானியங்களை வேண்டுமென்றே ஒதுக்கிவிடச் சொல்லி தன் ஊழியர்களுக்கு படைத்தார். சிந்தனை: நமக்கு தெரியாத அந்நியர்களுக்கும் ஏழைகளுக்கும் நாம் செய்யும் உதவி அவர்களை தாங்கும் சீமோனின் தோளாக மாறுகிறது. ஜெபம். ஆண்டவரே, என் வசதிகளுக்கு அப்பால் சென்று பிறருக்கு தாராளமாக உதவ என் இதயத்தை தந்தவர்களும். ஆமென். என்றால் இவளை போல் அல்லவா இருக்க வேண்டும். விரைவையாலும் இரத்த கரையாலும் விவாகம் அடைந்து வகையில் போயிருந்த இயேசுவின் திருமணத்தை நிறைவேற்ற வேண்டும். நான் வெறுப்புள்ள ஒரு கைப்பணியால் கிடைக்கிறார். இயேசுவும் தமது திருமண சாயலை அத்தொழிலில் புதுமையாக படுகிறார். அவருடைய துணிச்சலும் செயலும் எல்லோராலும் தோற்றப்பட்டது. நீதியை நிலைநாட்டுக மாநில சமுதாயத்தை மீட்கும்படி வெரடிக்காகவும் இயேசுவுடன் பரிந்துரைத்தார். இரக்கம், துணிச்சல், செயல்பாடு இம்மூன்றிலே அவருக்கு பெருமையை மீண்டும் தந்தனர். இரண்டாவது முறையாக கரையில் செல்கிறார். இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோற்றம் செலுத்துகின்றோம். வேறு சிலர் பெண்களை சந்தித்து ஆறுதல் கூறுகின்றார்கள். இது இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி தோற்றம் செலுத்துகிறோம். சிலுவை பாதையிலே அவரை கண்டு வேடிக்கை பார்த்த கூட்டம் வருகிறார். எண்ணில் அடையாத கூட்டம் வருகிறார். நமக்கு இன்னும் வந்து என்று நினைத்த கூட்டம் வருகிறார். உள்ளத்தில் பாசம் இருந்தும் கொலைகார
தம்மை உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர். எத்தனை முறை வீழ்ந்தார் என்பது முக்கியமல்ல, மாறாக எத்தனை முறையும் எழுந்து வீரனை போட்டு எழுந்திருந்தார். இன்று கூட நம்மில் எத்தனையோ நபர்கள் பல விதங்களில் கீழே விழுகின்றோம். விழுவதற்கு மட்டுமன்று, விழுவதற்கும் கற்றுக்கொண்டு போவதால் சமுதாயத்திலே சரித்திர மனிதனாக மாறுகிறார். கருவாரி காட்சியை கண்ட பின் பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை கழுவுகிறார்கள். இது இயேசுவின் ஆராய்ச்சி தோற்றம் செலுத்துகின்றோம். சமாரமான சிலை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து இயேசுவின் நிகழ்த்தப்பட்ட செயல்களில் மிகவும் கேவலமான செயல் ஒரு ஆடையை கொடுக்கிறார். மற்ற எந்த உரிமையும் இல்லாத ஒரு கேவல செயல். மனமாகப்பட்ட செயல் இயேசுவின் ஆடையை கொடுக்கிறார். அவருடைய ஆடையோடு சேர்ந்த தோல்லை கேட்டிருக்கிறார்கள். தம் உடனே விட்டாத எவரும் சீடராய் இருக்க முடியாது. அநியாயத்திற்கு அவமானது சற்று நாம் சிந்திக்க வேண்டும். தலைமையிட்டு நடக்கும் எத்தனை நல்ல உள்ளங்களை நமது நாவினால் கௌரவங்களின் ஆடையை கலைத்திருக்கிறோம். தம்முடைய உயிர் போகும் நிலையிலும் கூட இயேசு தமக்கு தீங்கிழைத்தவர்களை, தந்தையே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வதென்று இன்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள் என்று பிறரை மன்னித்து தம்முடைய தியாகத்தின் உச்சக்கட்டத்தை பிறருக்கு வெளிப்படுத்துகின்றார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். தம்முடைய இறப்பிலும் பிறர் நலம் பேணும் புதுமை களஞ்சியமாக திகழ்கின்றார். அது மட்டுமன்று, தம்முடைய தாயை மானிட தாயாக நமக்கு தருகின்றார். நன்றி கெட்ட மனித ஜென்மம் இயேசுவின் இறப்பை நினைத்து வருத்தப்படவில்லை. ஆனால் இயற்கை துக்கம் கொண்டாடுகின்றது. இடி முழக்கம், நாடு முழுவதும் இருள், ஆலயத்தின் திரை மேலிருந்து கீழே இரண்டாக கிழிகின்றது. இதை கண்டு கூடவா உன்னுடைய கல் நெஞ்சம் கரைவதில்லை? படைக்கப்பட்ட அனைத்தும் படைத்தவரை நினைத்து அகமகிழ்கின்றது, அக்களிக்கின்றது, புகழ் கீதம் பாடுகின்றது. அவருடைய சாயலால் படைக்கப்பட்ட நாம் ஏன் இயேசுவின் கல்லறையில் நம்முடைய சிறு சிறு ஆசைகள், சுயநல கோட்பாடுகள்,
கௌரவம் நான் என்ற அகராதியை புதைக்கக்கூடாது. ஜெபம். ஓ இயேசுவே, உமக்கு கீழ்ப்படியவும் நாங்களும் எங்களுடைய அயலாரை எங்களுடைய உள் மனதிலிருந்து மன்னிக்க வரம் தாரும். ஆமென். உலகத்தை நீக்கி ரட்சித்தீர். சீமோனின் வாசல்கள் மண்ணையின் கண்களில் திரைப்படமாக ஓடுகிறது. எலியா உன் பாதையை பற்றோடு மகனை அடைய வேண்டும். உன் உள்ளத்தில் ஒரு வாள் ஊதும். மிசரலான கருவில் தோன்றி தீயோசி பாவைக்கு வளர்ந்த மகன் 33 வயதில் இந்த கோலத்தில் எந்த காலம் தான் கண்ணுக்கு முன்னால் இருக்க முடியும். நல்லவனாக வாழ்ந்தாலும் கெட்டவனாக வாழ்ந்தாலும் இறுதியில் அந்த ஆறடைக்குள்ளான் என்பதே இயேசுவின் மரணம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டாலும் அவருடைய மதிப்பீடுகளான அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், ஒற்றுமை, சமாதானம் இவை கிடைக்கப்படவில்லை, மாறாக கிடைக்கப்படுகின்றது. ஆகவேதான் இயேசு என்னும் மாபெரும் இன்னும் லட்சக்கணக்கான இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்று நாம் எதை கிடைக்க விரும்புகின்றோம்? நம்முடைய போதை பிடித்தனமா, லட்சியமற்ற வாழ்வா, தேவையற்ற உணவு நிலைகளா, வழிவாழ்வும் எண்ணமா, அடுத்தவரின் பொருட்கள் மீது கொண்ட பற்றுதலையா? சிந்திப்போம். இப்பொழுதே அதை கிடைத்து விடுவோம். அப்பொழுதுதான் இயேசுவோடு உயிர்த்தெழ முடியும். ஜெபம். என் பாவத்திற்காக மரித்த இயேசுவே, நாங்களும் பாவங்களை அழித்து உயர்லட்சத்தோடு வாழும் நல்மனம் தாரும். ஆமென். நான் வாழ்வதும் இயங்குவதும் உம்முடைய அருளால்தான். சிலுவை நாயகனே, உம்மை நாங்கள் சிலுவையை பாதையோடு தியானிப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக வைத்து உம் மீட்பும் பாதையில் நடந்துவோமாக. ஆமென். பாப்பாசிகள் கருத்துக்காகவும் நம்முடைய பங்கு தந்தை
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சிலுவைப்பாதை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம மலை மேலே போக போகிறேன். மலை மேலே போய் சிலுவையை காட்ட போகிறேன். இந்த வருஷம் மலை மேலே சிலுவைப்பாதை வைக்கல, ஏன்னாக்கா கொஞ்சம் லிட்டிகேஷன் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கிறதுனால சிலுவைப்பாதை மலை மேலே அலோவ் பண்ணல நம்மளுக்கு. வர வருஷம் அது நடக்குமா தெரில. ஃபாதர் வர வருஷம் பேசி பார்த்து வர வருஷம் சிலுவைப்பாதை மலை மேலே நடக்கிற மாதிரி பார்த்துக்குவார். இப்போ நம்ம மலை மேலே போகிறோம். போகிற வழியை காட்டுறேன். போயிட்டு சிலுவை மேலே இருக்கிற சிலுவை போயிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வழியாக தான் வரணும். இப்போ நான் கீழேருந்து அப்படியே மேலே போகிறேன். இந்த மேலே போகிற வழி நம்ம கூட பிரதர் கச்சாரிங்க, நம்ம தெரிஞ்சவங்க. அவர் நடந்து போயிட்டுருக்கார் முன்னாடி. இப்போ பாருங்கள், மேலே ஏறி போனோன்னாக்கா இந்த வழியில் போக முடியாது, இந்த வழி தான் போகணும். ஒரு நடைபாதையாக இருக்குது இங்கே. நம்ம போன வருஷம் சிலுவைப்பாதை மேலே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு சில கூல் ட்ரிங்க்ஸு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க மேலே. இப்போது யாரும் இல்லை, அதனால் நம்மளுக்கு இல்லை, நம்மளே ஒரு வாட்டர் பாட்டில் இந்த கையில் போனால் தான் உண்டு. எல்லாம் மேலே போயிட்டு சில பேர் கீழே வந்துட்டு இருக்காங்க. நம்ம கூட வந்த பிரதர் இவரும் நம்ம கூட வந்துட்டுருக்காரு. இவரும் நம்ம பிரதரு. ஓகே, மேலே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து தான் மலை ஏறுது ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி சில பேர் ஏறிட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளும் இது மேலே ஏற போகிறோம். நானும் இந்த வழியாக போகிறேன். மேலே இந்த வழியாக வந்தோம், மேலே போகிறோம். பாருங்கள், அதான் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க மேலே ஏறதுக்கு. ஸோ நான் இவங்க போன வழியாக போகிறேன். கொஞ்சம் ஸ்லிப்பாக வர மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. நல்லா பேலன்ஸ் பண்ணி போனீங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லைடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா செடியெல்லாம் வெயிலுக்கு பற்றிட்டு எரிஞ்சி ஃபுல் இதாகிட்டு காஞ்சி போயிருக்கு. நம்ம இந்த பக்கம் போகலாம். முடிஞ்சவளவு கொஞ்சம் சீக்கிரம் வர ட்ரை பண்ணலாம். என்னோடய வீடியோவில் ஜாஸ்தி ஆகிடும். எனக்கு ப்ரீத்திங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வழியில் எல்லாம் ப்ரேயர் பண்ணிடுவாங்க. இப்படி இருக்குது பார்த்தீங்களா மேலே வேணும். ப்ரே பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க எல்லாம். மேலே போகலாம். நம்ம மேலே வந்த பிறக்கும் இங்கே தான் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், பில்லெல்லாம் பற்றிட்டு ஃபுல் பர்ன் ஆகிட்டுருக்கு. மேலேருந்து பார்த்தா நம்மளுக்கு பெங்களூர் ஒரு வைடு வியூ தெரியும். மறுபடியும் மேலே ஏறணும். மனுஷங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீத்திங் ஜாஸ்தி இருக்கிறதுனால வாய்ஸ் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ப்ரீத்திங் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறதுனால கண்டினியூஸாக பேச முடியல.
எல்லா பக்கமும் ட்ரை பிளான்ட்ஸ் தான் இருக்குது. பார்க்கலாம் மேலே யாராவது தண்ணி ஜூஸ் எதுனா கொடுக்குறாங்கன்னா பார்க்கலாம். ஐஸ் இருக்குது, அது வேணாம். மேலே போலீஸ் வண்டியாக இருக்குது. ஐஸ் இருக்குங்க, சேஃப்டிக்கு போலீஸ் வண்டி இருக்குது. போகலாம். எல்லா பக்கமும் ஐஸ் இருக்குங்க. ஃபயர் இன்ஜின் இருக்குது. இன்னும் உள்ளே போனோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக சுஸ்தாகிடுச்சு மேலே ஏறி. இந்த கேட்டில் என்ட்ரு ஆகிக்கிறேன். இங்கே ஒரு டேங்க் இருக்குது ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் நெகில் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப போக ஸ்டார்ட் பண்ணுறேன். டயர்ட் ஆகிடுச்சு, கண்டினியூஸாக ஏறினால கொஞ்சம் கேப் விடாமல் ஏறினதுனால கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. சரி மேலே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே போகலாம். இப்போ இங்கே என்ட்ராயினுமே கேட்டு என்ட்ராயுமே இங்கே தண்ணி ஃபெசிலிட்டி இருக்குங்க. இங்கே உள்ளே போகிறேன். இங்கே ஒரு ராம் மந்திர் இருக்குங்க. இங்கே என்ன விஷயம் ஆகிட்டு இருக்குன்னா, இங்கே இந்த மலை யாருக்கு சொந்தம்னு சொல்லிட்டு ராம் மந்திருக்கா இல்லை அண்ணாமலைக்கான்னு சொல்லிட்டு அந்த கேஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த வருஷம் மேலே விடல. இப்போ மேலே வந்து இந்த ஷெல்டருக்குள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே ஸ்டெப் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சிலுவை பக்கம் போகிறதுக்கு இந்த வழி எடுத்துக்கலாம். பின்னாடி பார்த்தீங்களா ஃபுல் பெங்களூரோட வைடு ஆங்கிள் தெரியுது. நான் அப்புறம் காட்டுறேன். தான் முதல் நம்ம சிலுவை கிட்டே போயிடலாம். சிலுவை தெரியுதாங்க, பெரிய பில்டிங் வருது பாரு. இந்த மலையை இடித்து தான் அந்த பில்டிங் கட்டியிருக்காங்க மேலே. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலை வந்துட்டு அப்படியே துண்டு துண்டாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் ரோடுக்காக கொஞ்சம் வழி ஏற்றுட்டாங்க, கொஞ்சம் பில்டிங் கட்டிட்டாங்க. நீங்கள் பாருங்கள் இப்படி தெரியுது பார்த்தீங்களா வியூ. நம்ம கீழே இருந்தீங்களா டென்ட் இங்கே எடுத்து பாருங்கள். இதுதான் இந்த டென்ட்டு தெரியுதுங்களா, டென்ட் அங்கே இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. மேலே போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெதுவாக போகிறேன் நின்றுக்கிட்டேன். இன்னும் ஜனங்க வந்துட்டுருக்காங்க, மேலே வராங்க. இங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கீங்க, போலீஸ் இருக்கார் சேஃப்டிக்காக. மேலே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழியாக வந்தோம். மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ரெச் இருக்குது மேலே போகிறதுக்கு. போகிறேன், ரொம்ப டயர்டாகிடுச்சு. கொஞ்சம் ஷேக் இருக்குது, வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேபிளாக எடுக்க முடியல, டயர்டாகிடுச்சு. ரோடு வர கீழே லெவல் இல்லை. கொஞ்சம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்தேன். மேலே போகிறேன். நம்ம பிரதர் கூட தான் இருந்தார், முன்னாடி போயிட்டுருக்காரு ஒயிட் ஷர்ட்டில். ஆயிடுச்சு, வந்துட்டோம் நம்ம சில்வாக்கிட்ட. ஃபைனலி வந்துட்டோம்.
எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கேண்டில் கொளுத்து ப்ரேயர் பண்ணுறாங்க. கீழே வர கீழே உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுஸ்தாக டயர்டாகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம கூட அந்த பிரதர்கள் எல்லாம் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. சில ரொம்ப அழகாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இங்கே ப்ரேயர் முடிச்சுட்டேன். இப்போது இங்கே இந்த பெங்களூருடைய வியூ காட்டுறேன் பாருங்கள். ஒரு வைட் வியூ இருக்குது. இப்போது என்னோடய செல்ஃபியில் ஒரு வீடியோ காட்டுறேன். எப்படி தெரியுது பாருங்கள். பில்டிங்ஸ்லாம் ரொம்ப குட்டியாக தெரியுது. வெயில் பிச்சு கட்டுதுங்க. வருஷம் இந்த மார்ச் மாதம் வெயில் அதிகமாக இருக்குது. இந்த டைமில் நம்ம லென்ட் சீசன் வரப்போ நம்ம சில பார்த்தா இந்த வெயிலில் தான் பண்ண மாட்டோம். இப்போது அந்த வியூ காட்டுறோம் பாருங்கள், பெங்களூருடையது. பார்த்தீங்கன்னா பெங்களூருடைய எக்ஸ்டீரியர் ஒரு வைட் வியூ. சென்டரில் க்ளவுடு ஷேடோ தெரியுது பாருங்கள். தெரியுதுங்களா? கொஞ்சம் வெளிச்சம், கொஞ்சம் ஷேடு.
எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. பார்க்குறதுக்கு இஸ்ரேல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இஸ்ரேல் ஊர் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கீழே போகலாம். வந்த இடத்துக்கு இங்கே ப்ரேயர் ஆகிட்டு திவ்யா நடக்கும்னா தமிழில் நடக்க போகுது. கன்னடா நடந்துகிட்ருக்கு. இப்போ தமிழ் நடக்கிறதுக்குள்ளே நம்ம கீழே போயிடலாம். கீழே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மலை மேலே கீழே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி கன்னடாவில் பிரசங்கம் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு தமிழ் நடக்க போகுது. நான் அதில் கலந்துக்க போகிறேன். அதில் கலந்துட்டு அப்புறமா ஆராதனை இருக்க போகுது. அதையும் முடிஞ்சால் வீடியோ எடுத்து காட்டுறேன். அதை முடிச்சுட்டு நான் இங்கே கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முடிச்சுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் தெரியுதுங்களா? அது சென்ட் மார்த்தாஸ் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு. இங்கே வந்துட்டு பிளட் டொனேட் பண்ணிட்டுருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு இந்த போன் ரிலேட்டடு, ஹார்ட் ரிலேட்டடு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ்க்கு உங்களுக்கு செக்அப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் ஆராதனையில் உட்கார போகிறேன். உட்காந்து ஆராதனை பார்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா மோர் ஊற்றிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா இங்கே சாம்பார் சாப்பாடு போய் லெமன் ரைஸ் வந்துட்டுருக்கு. எல்லாம் லெமன் ரைஸ் சாப்பிட்ருக்காங்க. அடைவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடும் ஆண்டவரே, எங்களை தொடும். தொடும் ஆண்டவரே, என் கண்களை தொடும். தொடும் ஆண்டவரே, என் காதுகளை தொடும். தொடும் ஆண்டவரே, என் கரங்களை தொடும். தொடும் ஆண்டவரே, என் சுவாசத்தை தொடும். தொடும் ஆண்டவரே, என் நாவுகளை தொடும். தொடும் ஆண்டவரே, என் இதயத்தை தொடும். தொடும் ஆண்டவரே, என் ஆன்மாவை தொடும். தொடும் ஆண்டவரே, என் கால்களை தொடும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இருக்கிற எல்லா உறுப்புகளையும் தொடும் ஆண்டவரே. தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. சுகம் தாரும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போற்றி இயேசுவே. வந்தனை தெய்வமே. இயேசு ஆண்டவரே. நன்றி. கோடான கோடி நன்றி. ஆயிரம் ஆயிரம் நன்றி. நெஞ்சார்ந்த நன்றி. மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. உற்சாகமாக சொல்வோம். Hallelujah. இயேசுவே ஸ்தோத்திரம். மரியே வாழ்க. ஆவே மரியா. அனைவரும் அமர்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆராதனை எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராமு காலைல மாசு சிலுவை பாதை ஆராதனை 5 மணி வரைக்கும் டைம் வந்துச்சு. இங்கே அண்ணாமலையில் நம்ம
ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு கரெக்டாக 5 o'clock முடிச்சு கொடுத்தாங்க இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நம்ம இங்கே நடந்த ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சது லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வர வருஷம் நீங்களும் இந்த அண்ணாமலைக்கு வந்து நீங்களும் இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சிலுவை பாதை இருக்குது, மாஸ் இருக்குது, ப்ளஸ் வர்ஷிப்பாக இருக்குது. இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த வருஷம் மலை மேலே போயிட்டு சிலுவை பாதை பண்ண முடியல. ஏன்னா ஒரு லிட்டிகேஷன் கேஸ் போட்டிருக்கோம் மலை மேலே. அதனால் வர வருஷம் நம்ம மலை மேலே போய் சிலுவை பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கணும். எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. வர வருஷம் நம்ம எல்லோரும் சிலுவை பாதை மலை மேலே போய் பண்ணும்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்ப போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Take care. Bye bye.